ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனோம்னா அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமியை அட்டை காப்பி அடித்த டிடிவி தினகரன் இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி நியமிக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அட்டை காப்பி அடிக்கிறாருங்க நம்ம டிடிவி தினகரன் அவர்கள். என்ன செய்கிறாங்க? அதாவது அதிமுகவின் பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீட்டிங் போட்டாருன்னா அதே மாதிரி ஒரு மீட்டிங்கை போடுறது. ஏன் அப்படின்னா அதிமுகவில் இருந்த தொண்டர்கள் தாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரின் கட்சியிலையும் இருக்காங்க. அதாவது அதிமுகவில் இது பிரிஞ்சு போனவங்க தான் அமமுகவில் இணைந்து செயல்படுறாங்க. அதாவது தாய் கழகத்தில் என்ன செய்கிறாங்க அப்படின்ட்டு முன்னிருந்து பார்த்து அதையே அட்டகாப்பி அடிக்கிறாருங்க நம்ம டிடிவி தினகரன் அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது அதிமுக ஏதாவது ஒரு பொதுக்குழு கூட்டினா அதே மாதிரி இவங்களும் ஒரு பொதுக்குழுவை கூட்டுறது. அதே மாதிரி தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை காட்டிலும் அமமுகவில் கம்மியாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அமமுகவோட கூடாரத்தையே தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக காலி செஞ்சுட்டு தான் வராருங்க எடப்பாடி பழனிசாமி. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிக முக்கிய 3 தலைவர்களை வந்து தட்டி தூக்கியிருக்காருங்க நம்ம டிடிவி. அவங்க ஓபிஎஸ், வைத்திலிங்கம், இவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா வைத்திலிங்கத்தின் மகன் கல்யாணத்துக்கு இன்றைக்கி செல்வாருங்க. அங்கே முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வருதுங்க. கூடிய விரைவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையிலான அதிமுகவை கைப்பற்றுவதே ஒரே நோக்கமாக வந்து பார்த்திங்கன்னா டிடிவி தினகரன் அணியினர் இருக்காங்க. அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ்ஸும் இணைஞ்சிட்டார். பட் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியோட ஒரு எய்ம் வந்து பார்த்திங்கன்னா அமமுகலாம் ஒரு கட்சியே இல்லை, ஒரு பொருட்டே கிடையாது எனக்கு அப்படின்ற மாதிரி செயல்பட்டு வராருங்க. அவருக்கு மிக முக்கியமானது என்ன அப்படின்னா 2026 தேர்தலில் பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைய செய்வதே வந்து பார்த்திங்கன்னா அவருடைய மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குங்க. பொறுத்து இருந்து பார்ப்போங்க. எடப்பாடி பழனிசாமி வந்து வெற்றி பெறாரா, இல்லை அமமுகவின் தலைவரான டிடிவி தினகரன் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவை தன் வசம் படுத்துவாரா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.